Hello friends, welcome back to our channel Sophie Chat. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ரெகுலரா ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் பேக் ஃபேஸ்ல நல்லா அப்சர்வ் ஆகி ஃபேஸ் நல்லா க்ளோயிங்கா தெரியறதுக்காக ஒரு டிப்ஸ் தாங்க இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ண போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்புங்க. எந்த ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும். ஸ்க்ரப் எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி ஃபேஸை ஒரு க்ளோயிங்கா காட்டுறதுக்காக தான் நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்றோம். இந்த ஸ்க்ரப்புக்கு வந்து ரெண்டே இன்கிரீடியன்ட் தாங்க. வீட்லயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரெண்டு பொருளை வச்சு இந்த ஸ்க்ரப்பு ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். இந்த ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுறதால ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகிறத தவிர நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸையும் இது சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்குதுங்க. இப்போ வாங்க அந்த ஸ்க்ரப்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அந்த ஸ்க்ரப்புக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு எப்பவும் போல் இந்த மாதிரி ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த இன்க்ரீடியண்ட் தான் மெயினான இன்க்ரீடியண்ட். வெறும் அரிசி மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளியை நடுவால் 2ஆக கீறிக்கலாம். 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான் நமக்கு சூப்பராக ஸ்க்ரப்பாக யூஸ் ஆக போகுது. இதை எப்படி ஸ்க்ரப்புக்கு யூஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்க்ரப்புக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்துருப்பீங்க. இதை எப்படி இப்போ யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தக்காளியை வந்து இந்த அரிசி மாவு கூட நல்லா டிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸில் நம்ம லைட்டாக அப்படியே ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 மினிட்ஸ் நல்லா விடாமல் ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ டிப் பண்ணி அப்படியே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம அரிசி மாவு வச்சு ஸ்க்ரப் பண்ணுறதால என்ன ஆகுனா ஃபேஸில் இருக்கக்கூடிய போர்ஸ்லாம் நல்லா ஓப்பன் அப் ஆகி ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனாலே ஃபேஸ் பார்க்குறதுக்கே செம்மையாக க்ளோயிங்காக இருக்கும். நம்ம நல்லா இப்போது இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த தக்காளி வச்சு ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிட்டேன். இன்னொரு பாதி தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளியோட ஜூஸை இதில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக பிழிஞ்சாலே அந்த பல்ப்போட ஜூஸ் ஃபுல்லாகவே உள்ளே விழுந்துடும். பிழிஞ்சிட்டு அதை லைட்டாக கையால் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே கையாலேயே எடுத்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் ஃபேஸுமே சூப்பராக ஸ்க்ரப் பண்ணிட்டேன். லைட்டாக மெதுவாக உட்காந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் லைட்டாக மெதுவாக ஸ்க்ரப் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது வீடியோவை நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஸ்பீடாக செய்யலை, ரொம்ப மெதுவாக உட்காந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்க்ரப் பண்ணேன். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிட்டேன். இதை போய் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ஸ்க்ரப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமே ஃபேஸ் நல்ல சாஃப்டாக இருக்குது. அப்படியே ஷைனிங்காக இருக்குது. அந்த குறைன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல ஃபேஸ், அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணணுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணி பாருங்கள். இன்னும் சூப்பராக க்ளோயிங்காக இருக்கும். நான் வந்து நைட் டைம்ன்றதால இப்படியே நான் தூங்க போகிறேன். காலையில் தான் நான் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி டிஸ்க்ளைமர், நீங்கள் வந்து ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்க்ரப் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் பல்ஜாகி எல்லா இடத்துலையுமே படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதனால இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் மைல்டாக இருக்கிற ஸ்க்ரப் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.